அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 118வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 33 முதல் 36 வரை. யோபு அதிகாரம் 33. யோபின் மட்டுமீறிய நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது யோபே, எனக்கு செவி கொடும், என் எல்லா வார்த்தைகளையும் கேளும். இதோ நான் வாய் திறந்து விட்டேன், என் நாவினால் பேசுகிறேன். என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும், அறிந்ததை உண்மையாய் இயம்பும் என் உதடுகள். இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. உம்மால் முடிந்தால் எனக்கு பதில் சொல்லும், என்னோடு வழக்காட எழுந்து நில்லும். இதோ இறைவன் முன்னிலையில் நானும் நீவிரும் ஒன்றி, உம்மை போல் நானும் களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டவனே. இதோ நீர் எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை, நான் வலுவாக உம்மை தாக்க மாட்டேன். உண்மையாகவே என் காதுகளில் விழ நீர் கூறினீர், நானும் அம்மொழிகளின் ஒலியை கேட்டேன். குற்றமில்லா தூயவன் நான், மாசற்ற வெண்மனத்தான் யான். இதோ அவர் என்னில் குற்றம் காண பார்க்கின்றார், அவர் என்னை எதிரியாக எண்ணுகின்றார். மரத்துளையில் என் கால்களை மாட்டுகின்றார், என் காலடிகளையெல்லாம் கவனிக்கின்றார். இதோ இது சரி என்று பதில் உமக்கு கூறுகிறேன். கடவுள் மனிதரை விட பெரியவர், என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என ஏன் அவரோடு வழக்காடுகின்றீர்? ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார். அதை யாரும் உணர்வதில்லை. கனவில், இரவின் காட்சியில், ஆள் துயில் மனிதரை ஆட்கொள்கையில், படுக்கையில், அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார், எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார், மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வலியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள். அப்போது அவர்களின் உயிர் உணவையும் அவர்களின் ஆன்மா அறுசுவை உண்டியையும் அருவருக்கும். அவர்களின் சதை கரைந்து மறையும், காணப்படா அவர்களின் எலும்புகள் வெளியே தெரியும். அவர்களின் ஆன்மா குழியினையும் அவர்களின் உயிர் அழிப்போரையும் அணுகும். மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும். ஓர் 1000 வானதூதர் அவர்களின் மீது இறங்கி குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும். ஏனெனில் இவர்களுக்கான மீட்டுத் தொகை என்னிடம் உள்ளது. இவர்களின் மேனி இளைஞனதை போல் ஆகட்டும், இவர்கள் இளமையின் நாள்களுக்கு திரும்பட்டும் என்று கடவுளிடம் அன்றாடினால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர் தம் முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள் காண செய்வார். அவர்களுக்கு தம் மீட்பை மீண்டும் அளிப்பார். அவர்கள் மனிதர் முன் இவ்வாறு அறிக்கையிடுவர், நாங்கள் பாவம் செய்தோம், நேரியதை கோணலாக்கினோம். இருப்பினும் அதற்கேற்ப நாங்கள் தண்டிக்கப்படவில்லை. எங்கள் ஆன்மாவை குழியில் விழாது அவர் காத்தார். எங்கள் உயிர் ஒளியை காணும். இதோ இறைவன் இவற்றையெல்லாம் மனிதருக்கு மீண்டும் மீண்டும் செய்கிறார். இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின் ஆன்மாவை காப்பாற்றுகின்றார். வாழ்வோரின் ஒளியை அவர்கள் காண செய்கின்றார். யோபே, கவனியும், எனக்கு செவி கொடும். பேசாதிரும், நான் பேசுவேன். சொல்வதற்கு இருந்தால் எனக்கு பதில் சொல்லும். பேசுக, உம்மை நேர்மையுள்ளவர் என காட்டவே நான் விளைகின்றேன். இல்லையெனில் நீர் எனக்கு செவிசாயும். பேசாதிரும், நான் உமக்கு ஞானத்தை கற்பிப்பேன். யோபு அதிகாரம் 34. எலிஹூவின் 2ஆம் சொற்பொழிவு. எலிஹூ தொடர்ந்து கூறினான், ஞானிகளே, என் சொற்களை கேளுங்கள், அறிஞர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நாக்கு உணவை சுவைத்து அறிவது போல காது சொற்களை பகுத்துணர்கிறது. நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தெரிந்து கொள்வோம். நல்லது எதுவோ அதை நமக்குள்ளேயே முடிவு செய்வோம். ஆனால் யோபு சொல்லியுள்ளார், நான் நேர்மையானவன், ஆனால் இறைவனின் உரிமையை பறித்து கொண்டார். நான் நேர்மையாக இருந்தும் என்னை பொய்யனாக்கினார். நான் குற்றமில்லாதிருந்தும் என் புண் ஆறாததாயிற்று. யோபை போன்று இருக்கும் மனிதர் யார்? நீர் குடிப்பது போல் அவர் இறைவனை இகழ்கின்றார். தீங்கு செய்வாரோடு தோழமை கொள்கின்றார். கொடியவருடன் கூடி பழகுகின்றார். ஏனெனில் அவர் சொல்லியுள்ளார், கடவுளுக்கு இனியவராய் நடப்பதனால் எந்த மனிதருக்கும் எப்பயனும் இல்லை. ஆகையால் அறிந்துணரும் உள்ளமுடையவர்களே, செவி கொடுங்கள். தீங்கிழைப்பது இறைவனுக்கும் தவறு செய்வது எல்லாம் வல்லவருக்கும் தொலைவாய் இருப்பதாக. ஏனெனில் ஒருவரின் செயலுக்கேற்ப அவர் கைமாறு செய்கின்றார், அவரது நடத்தைக்கேற்ப நிகழ செய்கின்றார்.
உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார். நீதியை எல்லாம் வல்லவர் புரட்ட மாட்டார். பூ உலகை அவர் பொறுப்பில் விட்டவர் யார்? உலகனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தவர் யார்? அவர் தம் ஆவியை தம்மிடமே எடுத்துக்கொள்வதாக இருந்தால், தம் உயிர் மூச்சை மீண்டும் பெற்றுக்கொள்வதாயிருந்தால், ஊனுடம்பு எல்லாம் ஒருங்கே ஒழியும், மனிதர் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவர். உமக்கு அறிவிருந்தால் இதை கேளும், என் சொற்களின் ஒலிக்கு செவி கொடும். உண்மையில் நீதியை வெறுப்பவரால் ஆட்சி செய்ய இயலுமா? வாய்மையும் வல்லமையும் உடையவரை நீர் பழிப்பீரோ? அவர் வேந்தனை நோக்கி வீணன் என்றும் கோமகனை பார்த்து கொடியோன் என்றும் கூறுவார். அவர் ஆளுநனை ஒரு தலை சார்பாய் நடத்த மாட்டார். ஏழைகளை விட செல்வரை உயர்வாய் கருதவும் மாட்டார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவர் கைவேலைப்பாடுகள் அல்லவா? நொடி பொழுதில் அவர்கள் மடிவர், நள்ளிரவில் நடுக்கமுற்று அழிவர். ஆற்றல் மிக்காரும் மனித உதவியின்றி அகற்றப்படுவர். ஏனெனில் அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன. அவர்களின் அடிசுவடுகளை அவர் காண்கிறார். கொடுமை புரிவோர் தங்களை ஒழித்து கொள்க. இருளும் இல்லை, இறப்பின் நிழலும் இல்லை. இறைவன் முன் சென்று கணக்கு கொடுக்க எவருக்கும் அவர் நேரம் குறிக்கவில்லை. வலியோரை நொறுக்குவதற்கு அவர் ஆய்ந்தறிவு செய்ய தேவையில்லை. அந்நாரிடத்தில் பிறரை அமர்த்துவார். அவர்களின் செயலை அவர் அறிவார். ஆதலால் இரவில் அவர்களை வீழ்த்துவார். அவர்களும் நொறுக்கப்படுவர். அவர்கள் கொடுஞ்செயலுக்காக அவர் மக்கள் கண்முன் அவர்களை வீழ்த்துவார். ஏனெனில் அவரை பின்பற்றாமல் அவர்கள் விலகினர். அவர் தம் நெறி அனைத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏழையின் குரல் அவருக்கு எட்ட செய்தனர். அவரும் ஒடுக்கப்பட்டவர் குரலை கேட்டார். அவர் பேசாதிருந்தால் யார் அவரை குறை கூற முடியும்? அவர் தம் முகத்தை மறைத்து கொண்டால் யார்தான் அவரை காண முடியும்? நாட்டையும் தனி மனிதரையும் அவரே கண்காணிக்கின்றார். எனவே இறைப்பற்றில்லாதவரோ மக்களை கொடுமைப்படுத்துபவரோ ஆளக்கூடாது. எவராவது இறைவனிடம் இவ்வாறு கேட்பதுண்டா? நான் தண்டனை பெற்று கொண்டேன், இனி நான் தவறு செய்ய மாட்டேன். தெரியாமல் செய்ததை எனக்கு தெளிவாக்கும். தீங்கு செய்திருந்தாலும் இனி அதை நான் செய்யேன். நீர் தவற்றை உணர மறுக்கும்போது கடவுள் கருத்துக்கேற்ப கைமாறு வழங்க வேண்டுமா? நீர்தான் இதை தீர்மானிக்க வேண்டும், நான் அல்ல. ஆகையால் உமக்கு தெரிந்ததை கூறும். புரிந்து கொள்ளும் திறனுடையவரும் எனக்கு செவி சாய்ப்பவர்களில் ஞானமுள்ளவரும் இவ்வாறு சொல்வர். யோபு புரியாமல் பேசுகின்றார். அவர் சொற்களும் பொருளற்றவை. யோபு இறுதி வரை சோதிக்கப்பட வேண்டுமா? ஏனெனில் அவரின் மொழிகள் தீயோருடையவை போல் உள்ளன. யோபு தாம் பாவம் செய்ததோடு கிளர்ச்சியும் செய்கின்றார். ஏளனமாய் நம்மிடையே அவர் கைதட்டுகின்றார். இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளை கொட்டுகின்றார். யோபு அதிகாரம் 35. அனைத்தையும் கடந்தவர் கடவுள். எலிஹூ தொடர்ந்து கூறினான், நான் இறைவன் முன் நேர்மையானவன் என நீர் சொல்வது சரி என நினைக்கின்றீரா? நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர். உமக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து நான் பதிலளிக்கின்றேன். வானங்களை பாரும், கவனியும். இதோ உம்மை விட உயரே இருக்கும் முகில்கள். நீர் பாவம் செய்தால் அவருக்கு எதிராய் என்ன சாதிக்கின்றீர்? நீர் மிகுதியான குற்றங்களை செய்வதால் அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர்? நீர் நேர்மையாயிருப்பதால் இவருக்கு நீர் அளிப்பதென்ன? அல்லது கையிலிருந்து அவர் பெறுவதென்ன? கொடுமை உம்மை போன்ற மனிதரை துன்புறுத்துகின்றது. நேர்மையும் மானிடருக்கே நன்மை பயக்கின்றது. கொடுமைகள் குவிய அவர்கள் கூக்குரல் இடுவர். வலியவர் கைவன்மையால் கத்தி கதறுவர். ஆனால் இவ்வாறு எவரும் சொல்வதில்லை. எங்கே என்னை படைத்த கடவுள்? இரவில் பாட செய்பவர் எங்கே? நானிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்து புள்ளினங்களை விட நம்மை ஞானி ஆக்குகின்றவரும் அவரென்றோ? அங்கே அவர்கள் கூக்குரல் இடுகின்றனர். பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார். வீண் வேண்டலை இறைவன் கண்டிப்பாய் கேளார். எல்லாம் வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார். இப்படி இருக்க நான் அவரை பார்க்கவில்லை. தீர்ப்பு அவரிடம் இருக்கின்றது. நான் அவருக்காக காத்திருக்கின்றேன் என்று நீர் கூறும்போது எப்படி உமக்கு செவி கொடுப்பார்? இப்பொழுதோ கடவுளின் சினம் தண்டிப்பதில்லை, மனிதனின் மடமையை அவ்வளவாய் அவர் நோக்குவதில்லை என எண்ணி யோபு வேற்றுரை விளம்புகின்றார். அறிவில்லாமல் சொற்களை கொட்டுகின்றார். யோபு அதிகாரம் 36. யோபினுடைய துன்பங்களின் உட்பொருள். எலிஹூ தொடர்ந்து பேசலானான். சற்று பொறும், காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை. தொலையிலிருந்து என் அறிவை கொணர்வேன். என்னை உண்டாக்கியவருக்கு நேர்மையை உரித்தாக்குவேன். ஏனெனில் மெய்யாகவே பொய்யென்று என் சொற்கள்.
அறிவு நிறைந்த நான் நடுவே உள்ளேன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோருக்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டாரெனில், வேதனையின் கயிற்றில் அகப்பட்டாரெனில், அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்தும் இயம்புவார். அறிவுரைகளுக்கு அவர்கள் செவியை திறப்பார். தீச்செயலில் இருந்து திரும்புமாறு ஆணையிடுவார். அவர்கள் கேட்டு அவருக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர். செவி கொடுக்காவிடில் வாளால் மடிவர். அறிவின்றி அவர்கள் அழிந்து போவர். தீய மனதோர் வெஞ்சினம் வளர்ப்பர். அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதறமாட்டார். அவர்கள் இளமையில் மடிவர். காமுகரோடு அவர்கள் வாழ்வு முடியும். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். இடுக்கண் வாயினின்று உங்களை இழுத்து காத்தார். ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் சேர்த்தார். உங்கள் பந்தியை ஊட்டமுள்ள உணவால் நிரப்பினார். பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மீது வந்தது. தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன. வளமையால் வழி பிறலாமல் பார்த்து கொள்ளும் நிறைந்த கையூட்டால் நெறி தவறாதேயும். நிறைந்த செல்வமும் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா? இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும். இரவுக்காக ஏங்காதீர். துன்பத்தை விட தீச்செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர். எனவே அதற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். இதோ ஆற்றலின் இறைவன் உயர்ந்தவர். அவருக்கு நிகரான ஆசிரியர் உலரோ? அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? அவருக்கு நீர் வழி தவறினீர் என சொல்ல வல்லவர் யார்? அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும். மாந்தர் அதனை பாடி போயினர். மனித இனம் முழுவதும் அதை கண்டது. மனிதன் தொலையிலிருந்தே அதை நோக்குவான். இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தம் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை. நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார். அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார். முகில்கள் அவற்றை பொழிகின்றன. மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன. பரவும் முகில்களையும் அவர் தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார்? இதோ தம்மை சுற்றி மின்னல் ஒளிர செய்கின்றார். கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார். இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார். அதிகமாய் உணவனை அளிக்கின்றார். மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார். இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார். இடி முழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும். புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும்.